மிக்சியை பயன்படுத்தும்போது மின்சாரம் லோவாக இருந்தால் மிக்சியை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் மிக்சியில் உள்ள மோட்டார் பழுதடைந்து விடும். மிக்சியின் பிளேடுகளை கூர்மையாக இல்லாமல் மழுங்கிவிட்டால் ஒரு கல் உப்பை எடுத்து மிக்சியில் போட்டு சில நிமிடங்கள் அரைத்தால் பிளேடுகள் கூர்மையாகிவிடும். மிக்சி ஜாரை நாம் சமையல் செய்யும்போது ஜாரில் போட்டு அரைத்து முடித்தவுடனே தண்ணீரை ஊற்றி கழுவி தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாத்திரங்கள் கழுவும் போது சுத்தம் செய்யலாம் என்று பாத்திரங்களோடு சேர்த்து போடக்கூடாது. மேலும் பொருட்களை அரைக்கும்போது பிளேடு சுலபமாக சுற்றக்கூடிய அளவுக்கு தண்ணீரை விட்டு அரைக்க வேண்டும். இல்லையென்றால் பிளேடு உடைந்துவிடும் மற்றும் மிக்சி மோட்டார் அதிகமாக சூடாகி பழுதாகிவிடும். மாவு கெட்டியாக வேண்டும் என்று கெட்டியாக அரைத்தால் மிக்சி எளிதில் பழுதாகிவிடும். மிக்சி ஜாரில் அடிப்பகுதி பழுதாகிவிட்டால் அல்லது அடிப்பகுதியில் தண்ணீர் கசிவு இருந்தால் உடனே ஜாரினை சரிபார்க்க வேண்டும். இல்லையென்றால் தண்ணீர் மோட்டாரில் இறங்கி மிக்சியில் பழுது ஏற்பட்டு விடும். மேலும் மிக்சியில் சூடான பொருட்களை அரைக்கக்கூடாது. ஆற வைத்துதான் அரைக்க வேண்டும். மிக்சி ஓடும்போது மூடியை கையினால் அழுத்திக் கொள்ள வேண்டும். மிக்சியில் அரைக்கும்போது சூடு உண்டாகிறதா என்பதை கவனித்து இடைவெளி விட்டு அரைக்க வேண்டும். இவ்வாறு மிக்சியை பயன்படுத்தி வந்தால் நீண்ட நாட்களுக்கு புதிது போல் வைத்துக் கொள்ளலாம். மிக்சியில் வெந்தயம், ஏலக்காய் போன்றவற்றை அரைத்தால் அவற்றின் வாசனை போக்க அதன் பிறகு மிக்சியில் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை போட்டு அரைத்து எடுத்தால் வாசனை முற்றிலும் நீங்கிவிடும். மிக்சியை சுத்தம் செய்யும் போது டூத் பிரஷில் சிறிது டூத் பேஸ்டை வைத்து தேய்த்து கழுவினால் சுத்தமாக இருக்கும். மிக்சி நன்றாக அரைக்க முட்டை ஓடுகளை காய வைத்து மிக்சியில் போட்டு அரைத்தால் மிக்சி பிளேடு நன்றாக ஷார்ப்பாகவும் கூர்மையாகவும் இருக்கும். மிக்சி ஜாரை சுத்தம் செய்வதற்கு பாத்திரம் கழுவும் லிக்விடை தண்ணீர் கொஞ்சம் ஊற்றி மிக்சி ஜாரில் ஊற்றி மிக்சியில் 2 சுற்று சுற்றினால் மிக்சி ஜாரில் கவுச்சி வாடை இல்லாமல் சுத்தமாக கழுவிவிடலாம். மிக்சி ஜாரில் கவுச்சி வாடை வராமல் இருக்க ஒரு துளி பல்லு விளக்கும் பேஸ்டை போட்டு தண்ணீர் ஊற்றி மிக்சியில் 2 சுற்று சுற்றினால் மிக்சியில் கவுச்சி வாடை போய்விடும். மிக்சியில் இட்லி, தோசைக்கு மாவு அரைத்தாலும் அல்லது வடைக்கு அரைத்தாலும் ஐஸ் தண்ணீரோ அல்லது ஐஸ் கட்டிகளையோ போட்டு அரைத்தால் மிக்சி சூடாகாமல் பாதுகாப்பாக இருக்கும். மிக்சியில் இட்லி, தோசைக்கு மாவு அரைக்க போறீங்களா? அப்படின்னா அரிசி உளுந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அரைக்கும் போது எடுத்து அரைங்க. அப்படி அரைச்சிங்கன்னா உங்க மிக்சி சூடாகாமல் பாதுகாப்பாக இருக்கும். மிக்சியில் பொடி ஏதாவது அரைக்க போறீங்களா? அப்படின்னா அந்த பொருட்களை நன்றாக வெயிலில் காய வைத்து அரைக்கவும். இல்லையென்றால் சூடு வரும் வரை நன்றாக வறுத்து ஆற வைத்து அரைத்தால் சீக்கிரத்தில் அரைந்துவிடும், நைஸாகவும் அரைக்கும். மிக்சியை அதிக வருடங்கள் உபயோகப்படுத்துவதற்கு எப்போதுமே பொறுமையாக நிறுத்தி மிக்சியை அரைக்க வேண்டும். அதேபோல் நாம் அரைக்கும் பொருட்களை பொடியாக கட் செய்து போட்டு அரைக்க வேண்டும். அப்படி நாம் அரைக்கும் போது நம் மிக்சியில் அதிக வருடங்கள் உழைக்கும்.